நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் புகழும் ஆட்சிமையும் உண்டாகுக. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாகுக. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சிமையும் உண்டாகுக. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அனைவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீராக்கினுடைய புத்தகம் அதிகாரம் 51 இறைவசனம் 22 இவ்வாறாக சொல்லும்: ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், நான் அவரை புகழ்ந்து பாடுவேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எதை நமக்கு பரிசாக கொடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க. நான் அந்த பக்கம் சொல்லுங்க. எதை பரிசாக கொடுத்தார்? கேட்கல. நாவை பரிசாக கொடுத்தார். என்னுடைய நாவு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு என்ன செய்து ஒரு பரிசு. இந்த நாவை அவர் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்கே தெரியும் என்ன நடந்திருக்கும் என்று. Praise the Lord. ஆக இந்த நாவை எனக்கு பரிசாக கொடுத்தால் அதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் நான் அவரை புகழ்ந்து பாடுவேன். அதே திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுவார்: ஆண்டவரை புகழ்வது நல்லது, அதுவே ஏற்புடையது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை புகழ்வது நல்லது. எது நல்லதா? எது நல்லது? ஆண்டவரை புகழ்வது நல்லது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக இந்த மலை மீது இறங்கி வந்திருக்கின்றார். Hallelujah. Hallelujah. அந்த ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்தும் அவருடைய தரிசனத்திற்காக தெய்வீக மாளிகையில் ராஜா நான் உம்மை காண காத்து கிடைக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. தெய்வீக மாளிகையில், நல்ல சத்தமா, தெய்வீக மாளிகையில் ராஜா உம்மை நான் காண காத்து கிடைக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? அவரை பார்த்து சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, உங்களுடைய தரிசனம் எப்பொழுதையா? தரிசனம் எப்பொழுதையா? தரிசனம் தாராய், தரிசனம் தாராய். இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகளே, எது நம்முடைய நிலையான சொத்து அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற தரிசனம். Praise the Lord. என்னை குறித்து அவர் எனக்கு தரிசனத்தை கொடுக்க வேண்டும். உன்னை குறித்து உன் வாழ்வில் அவர் தரிசனத்தை கொடுக்க வேண்டுமாக கரங்களை குவித்து உருக்கமாக இந்த பாடலிலே முழுமையுமாக இணைவோம், நன்றி செலுத்துவோம். தெய்வீக மாளிகையில் ராஜா உம்மை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? உன் தரிசனம் எப்போதையா? தாளத்தோடு. தெய்வீக மாளிகையில் ராஜா உம்மை நான் காண காத்து கிடக்கின்றேன்.
எப்போதையா, உம் தரிசனம் எப்போதையா. மீண்டுமாக தெய்வீக மாளிகையில் ராஜா ராஜா உம்மை நான் காண காத்து கிடக்கின்றேன். கொஞ்சம் பாஸ்டா. உம் தரிசனம் எப்போதையா, உம் தரிசனம் எப்போதையா. கரங்களை தட்டி தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. சொல்லுமா. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. மீண்டுமாக தரிசனம். தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தெய்வீக மாளிகையில் ராஜா உம்மை நான் காண காத்து கிடக்கின்றேன். உம் தரிசனம் எப்போதையா, உம் தரிசனம் எப்போதையா. உம் முகம் நான் காண, உம் குரல் நான் கேட்க. சொல்லுமா. உம் முகம் நான் காண, உம் குரல் நான் கேட்க. மீண்டுமாக. உம் முகம் நான் காண. ஆமென். உம் குரல் நான் கேட்க, உம் அன்பை நான் சுவைக்க ஆர்வமாய் காத்திருப்பேன். உம் அன்பை நான் சுவைக்க ஆர்வமாய் காத்திருப்பேன். உம் அன்பை நான் சுவைக்க ஆவலாய் காத்திருப்பேன். உம் அன்பை நான் சுவைக்க உற்சாகமாக ஆவலாய் காத்திருப்பேன். ஆவலாய் காத்திருப்பேன். தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. சொல்லுவாய் திறந்து. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. மீண்டுமாக தரிசனம். தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. மாளிகையில் ராஜா உம்மை நான் காண அவளோடு காத்து கிடக்கின்றேன். உம் தரிசனம் எப்போதையா, உம் தரிசனம் எப்போதையா. உமது மனநிலையை நானும் அறிந்திடணும். சொல்லுங்க. உமது மனநிலையை நானும் அறிந்திடணும். மீண்டுமாக சொல்லுமா. உமது மனநிலையை நானும் அறிந்திடணும்.
உன் இதய துடிப்புகளை மார்பில் சாய்ந்து நான் கேட்கணும். உன் இதய துடிப்புகளை உன் மார்பில் சாய்ந்து நான் கேட்கணும். மார்பில் சாய்ந்து நான் கேட்கணும். தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தரிசனம் பாடுமா? தரிசனம் தாராய், தட்டி உற்சாகமாக இயேசு ராஜாவே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தாபோர் மலை நோக்கி உம்மோடு நான் வரணும். தாபோர் மலை நோக்கி உம்மோடு நான் வரணும். மாதா மலை நோக்கி உம்மோடு நான் வரணும். மாதா மலை நோக்கி உம்மோடு நான் வரணும். மறுரூபமாக வேண்டும், உம் மகிமையை நான் காணணும். மறுரூபமாக வேண்டும், உம் மகிமையை நான் காணணும். உம் மகிமையை நான் காணணும். தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? உரத்தப்படு. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தாரத்தோடு தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. மீண்டுமாக சொல்லுமா? தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. மீண்டுமாக தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. குரலை தட்டி தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. உணர்ந்து தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்தி பிடிப்போம். இந்த மலை மீது, தாபோர் மலை மீது, தாபோர் மலையிலே அவருக்கு கிடைத்த அந்த அனுபவம். ஜீசஸ், தாபோர் மலை அனுபவத்தை நாம் அனைவருமே பெற வேண்டும். அதற்கு முதலாவதாக மலை மீது ஏறி நிற்க வேண்டும். நாம் அனைவருமே இந்த மாதாவினுடைய மலை மீது, இந்த குன்றின் மீது நாம் நிற்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இத்தகைய பாரத்தோடு நீங்கள் இந்த மலையிலே ஏறினீர்கள் என்று தெரியவில்லை. தெய்வம் அறிவார். உன் இயேசுவை அறிந்திருக்கிறார். என் இயேசுவுக்கு என்னை தெரியும், என் இயேசுவுக்கு என்னை பிடிக்கும். Hallelujah. Hallelujah. கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். யாரும் உட்காராதீங்க. எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. அசட்டைத்தனங்கள் வேண்டாம், அசட்டைத்தனம் வேண்டாம். மலை மீறி ஏறி வந்திருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கீங்க. அவை வீணாக போகக்கூடாது. உடைய கண்ணீர் துளி வீணாக போகக்கூடாது. உடைய வேதனை வீணாக போகக்கூடாது. நன்றி
தாபோர் மலை நோக்கி உம்மோடு நான் வரணும். சொல்லுங்க. தாபோர் மலை நோக்கி உம்மோடு நான் வரணும். மறுரூபமாக வேண்டும், உம் மகிமையை நான் காணணும். மறுரூபமாக வேண்டும், உம் மகிமையை நான் காணணும். உம் மகிமையை நான் காணணும். சொல்லுமா. உம் மகிமையை நான் காணணும். உங்க குடும்பத்துல உம் மகிமையை நான் காணணும். உடைய கணவனிடத்தில் உம் மகிமையை நான் காணணும். உடைய பிள்ளைகளிடத்திலே உம் மகிமையை நான் காணணும். பங்கிலே உம் மகிமையை நான் காணணும். அதற்காக தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. அந்த வார்த்தை உணர்ந்து சொல்லுவோமா கண்ணீரோடு? தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. நம்முடைய நோய்களுக்காக தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. எதற்காக இந்த அன்னை வழியாக இயேசுவை தேடினோமோ அதற்காக தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசு என்னை மீட்டுக் கொண்டார், இயேசு என்னை மீட்டுக் கொண்டார். நானும் அவரால் மீட்கப்பட்டேன். இயேசு என்னை மீட்டுக் கொண்டார், இயேசு என்னை மீட்டுக் கொண்டார். நானும் அவரால் மீட்கப்பட்டேன். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கண்ணீரோடு வந்திருக்கின்றாயா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அற்புதம் பாய்ந்தோடட்டும். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. கவலைகளை கண்முன்பாக நிறுத்தி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. கவலைகளை கண்ணீரை கண்முன்பாக நிறுத்தி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு போற்றி, இயேசுவே உமக்கு போற்றி. இயேசுவே நீர் அழைத்ததற்காக நன்றி, இயேசுவே நீர் அழைத்ததற்காக நன்றி. இயேசுவே மலைக்கு என்னை அழைத்து வந்தீர் அதற்காக நன்றி. இயேசுவே என்னை மலைக்கு அழைத்ததற்காக நன்றி. இறை வார்த்தையை கேட்க செய்ய போவதற்காக நன்றி. உம்முடைய இறை வார்த்தையை கேட்க செய்ய போவதற்காக நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. அமர்ந்து கொள்வோம். praise the Lord, praise the Lord, ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு அழகான ஒரு பாடல் இப்போம். அமர்ந்திருப்பேன் உம் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் உம் தோளினிலே. praise the Lord, ஹalleluya. கொஞ்சம் வெப்பமா தான் இருக்கு, எனக்கு வெப்பமா தான் இருக்கு, உங்களுக்கு வெப்பமா தான் இருக்கு, அப்படித்தானே? ஆனா நம்ம யாருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறோம்? சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த சூரியனை படைத்தவருக்கு முன்பாக. praise the Lord, praise the Lord, ஹalleluya, ஹalleluya. இயற்கையை படைத்தவருக்கு முன்பாக. ஹalleluya, ஹalleluya. சரி சொல்லுங்க. அமர்ந்திருப்பேன், சொல்லுங்க. அமர்ந்திருப்பேன் உம் அருகினிலே, உம் அருகினிலே. சாய்ந்திருப்பேன், சாய்ந்திருப்பேன் உம் தோளினிலே, உம் தோளினிலே. praise the Lord, ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய இந்த வருடத்தை தாயாம் திரு அவை என்ன வருடமாக அறிவித்திருக்கிறார்கள்?
சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தவங்க தான் சொல்றாங்க அவங்களுக்கு மட்டும் தான் யூபிலியா, மற்றவங்களுக்கு என்னது ஜூபிலியா? மற்றவங்களுக்குலாம் ஜூபிலி, அவங்களுக்கு மட்டும் யூபிலியா? சொல்லுங்க. யூபிலினா என்ன, ஜூபிலினா என்ன? ரெண்டு ஒண்ணா இல்ல வெவ்வேறையா? ஒன்னா வெவ்வேறையா? கன்ஃபியூஷனா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டுமே ஒன்றுதான். ஆக இந்த ஜூபிலி, இந்த யூபிலி ஆண்டை தாயாம் திருவை நமக்கு கொடுத்திருக்கிறது. நாளை தினம் உடைய பங்கிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நிர்ணயம் செய்திருக்கின்றார். தியானம் அதனுடைய ஒரு துவக்கமாக இன்றைய சிந்தனையை நான் உங்களுக்கு ஒரு தயாரிப்பாக நான் வழங்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தாயாம் திருவை நமக்கு கொடுத்த ஒரு அழைப்பு என்ன? யூபிலி ஆண்டு. என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டு. யூபிலி ஆண்டு, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற ஒரு அழைப்பை நமக்கு தாயாம் திருவை கொடுத்திருக்கிறது. இந்த அழைப்பிற்கான மைய சிந்தனை என்ன? ஏன் இந்த அழைப்பு? நம்முடைய பழக்க வழக்கங்களிலே ஜூபிலி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு 25 வருஷம் இந்த ஆளோட வாழ்ந்துட்டேன் சாமி, என்ன அதனால சில்வர் ஜூபிலின்னு நான் சொல்லிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 25 வருஷம் இந்த அம்மாவோட வாழ்ந்துட்டேன், ஒரு சில்வர் ஜூபிலி. உங்க தயவுனால, ஆண்டோடைய தயவுனால ஒரு 50 வருஷம் ஓடுச்சு அப்படின்னா என்ன ஜூபிலி? என்ன ஜூபிலி? கோவ ஜூபிலியா? கோல்டன் ஜூபிலி. கோல்டன் ஜூபிலி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோல்டன் ஜூபிலி. அதே ஒரு 60 வருஷம் ஓடுச்சுனா இருந்தா பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பயே குறுக்கு இந்த போடு போடுது. பாருங்க, அப்ப 25 வருடம் என்றால் அது சில்வர் ஜூபிலி, வெள்ளி விழா. அதற்கடுத்து கோல்டன் ஜூபிலி, அதற்கடுத்து பவள விழா. ஆக நம்முடைய புரிதலிலே ஜூபிலி அப்படின்னு சொன்னோட, யூபிலி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில வருடங்கள் நான் தேர்ந்தெடுத்த அந்த வாழ்க்கையினுடைய ஒரு சில வருடங்களினுடைய ஒரு கட்டமைப்பை நான் என்ன செய்றேன்? கொண்டாடுகின்றேன். அது யூபிலி அப்படின்னு சொல்றேன். இந்த கருத்தை தான் தாயாம் திருவை இந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை, அந்த கருத்து அல்ல. திருவை இதனுடைய மைய சிந்தனையை எங்கிருந்து எடுக்கிறது என்றால், லேவியரினுடைய புத்தகம் அதிகாரம் 25 இறைவசனம் 8 - 22 வரை நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து கண்டிப்பா படிக்க மாட்டீங்க, படிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, லேவியர் புத்தகம். சொல்லுங்க, அந்த புள்ள மட்டும் தான் சொல்லுது, மத்த பேர் வாயில என்ன இருக்குது? சொல்லுங்க, லேவியர் புத்தகம். நீங்க வாயை திறக்கலாம், பிரசங்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, லேவியர் புத்தகம். நான் எப்படி கத்துறேன்? லேவியர் புத்தகம் அதிகாரம் 25 வசனம் 8 - 22 முடிய பாருங்க. இந்த மைய சிந்தனையை, இந்த யூபிலி ஆண்டினுடைய மைய கருத்தை இந்த பகுதியிலிருந்து, இந்த லேவியர் புத்தகத்திலிருந்து தாயாம் திருவை என்ன இந்த பகுதியில் சொல்லுது அப்படின்னா, இஸ்ராயல் குலத்தாருக்கு ஒவ்வொரு 50வது வருடமும் யூபிலி ஆண்டு என்று அவர்கள் என்ன செய்வாங்க? அழைப்பாங்க. அந்த பகுதியினுடைய தலைப்பே என்ன அப்படின்னா, யூபிலி மீட்பின் ஆண்டு அப்படின்னு சொல்லும். என்னது? யூபிலி மீட்பின் ஆண்டு. ஆக இதை எப்படி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால், பிரியமானவர்களே, ஒவ்வொரு 49வது வருடத்திலே 7வது மாதத்தில் 10ஆம் நாள் இஸ்ராயல் குலத்தாருக்கு யூபிலி ஆண்டை அவர்கள் என்ன செய்வாங்க? பிரகடனம் செய்வாங்க. எப்படி அப்படின்னா, இந்த 49வது வருடத்திலே 7வது மாசத்திலே 10ஆம் நாள் எக்கால சத்தத்தை ஊதுவார்கள். சத்தமா ஊதுவாங்க. எக்கால சத்தம் ஒரு பெரிய சத்தம் கேட்கும். திருவெளிப்பாடு நம்ம பார்க்கலாம். அந்த எக்காலங்கள் 7 எக்காலங்கள் அப்படின்னு சொல்லப்படும் எக்காலத்தை பற்றி. இந்த எக்கால சத்தம் வேகமா அந்த எக்காலத்தை ஊதுவாங்க. அந்த எக்காலம் ஊதும் பொழுது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் உனக்கு 3 வகையான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்று ஒரு அர்த்தம். முதல் அழைப்பு, இது இந்த யூபிலியின் ஆண்டு மன்னிப்பின் காலம் என்று சொல்கிறார். என்னது? மன்னிப்பின் காலம். இரண்டாவது விடுதலையின் காலம். என்னது? விடுதலையின் காலம். மூன்றாவது என்ன அப்படின்னா, இழந்த உரிமையை மீண்டும் பெறுவதற்கான ஒரு காலம்.
முதலாவதாக ஒரு மன்னிப்பின் காலம். 49 வருடங்கள் 7 மாதம் 10ஆம் நாள் இந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஒவ்வொரு இஸ்ராயல் குலத்தாரும் இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவர்கள் ஆண்டவரோடு மன்னிப்பு உறவு கொள்ள வேண்டும். யாராவது யார் மீதாவது அவர்கள் தவறாக பொய்க்குற்றம் வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களை மன்னிக்க வேண்டும். சமாதான உறவை ஏற்படுத்த வேண்டும். தங்கை அக்கா மீது கொண்டுள்ள அந்த கோபத்தை என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். சகோதரன் சகோதரன் மீது கொண்டுள்ள அந்த கோபத்தை அகற்ற வேண்டும். மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆக மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும். இரண்டாவது அழைப்பு என்ன சொன்னேன் அப்படின்னா, விடுதலைகள். தன்னுடைய சொந்த இடத்தை தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வேறு மனிதரிடம் விட்டு விட்டார்கள். 49 வருடங்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அவருடைய சொந்த இடத்திற்கு அவர்கள் செல்வார்கள். கடனை திருப்பி கொடுக்காமலேயே அந்த இடத்தை அவர்கள் உரிமை கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடிமைகள் விடுதலை பெறுகின்ற நேரம். மூன்றாவது, தனது இழந்த உரிமைகளை மீண்டும் பெறும் காலம். என்ன உரிமை? நான் இஷ்டப்போக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மனைவி என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து உரிமையிலிருந்து இழந்து விட்டேன். கணவன் என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து இழந்து விட்டேன். எனக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு உன்னதமான உரிமையிலிருந்து நான் வழிமாறி சென்று விட்டேன். இந்த எக்கால சத்தம் எனக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், நான் மீண்டும் மீண்டும் தந்தையிடம் செல்ல வேண்டும், உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆனால் இந்த 3 வகையான அழைப்பிற்காக இஸ்ராயல் மக்கள் எத்தனை வருடம் காத்திருக்க வேண்டுமா? எத்தனை வருடம் காத்திருக்கணும்? இந்த ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் 49 வருடம் 7 மாதம் 10 நாள் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் திரு அவை கிறிஸ்துவினுடைய போதனைகளை ஏற்று என்ன நமக்கு சொல்கிறது என்றால், அப்படிப்பட்ட யூபிலி மீட்பின் ஆண்டை நாம் கொண்டாடவில்லை. மாறாக புதிய கிறிஸ்து நமது கிறிஸ்து நமக்கு கொடுத்த யூபிலி ஆண்டு. லூக்கா நற்செய்தி 4:18 அவர் தொழுகை கூடத்திலே அமர்ந்து அவருடைய கரங்களிலே ஒரு சுருளேடு கொடுக்கும் பொழுது அதை வாசிக்கின்றார். அங்கு இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய ஆவி என் மீது, ஆண்டவருடைய ஆவி என் மீது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அங்கு 49 வருடங்கள் நீ காத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற மன்னிப்பு, நீ 49 வருடம் காத்திருக்க வேண்டாம். உரிமையை பெறுவதற்கு 41 வருடங்கள் காத்திருக்க வேண்டாம். 30 வருடங்கள் நீ காத்திருக்க வேண்டாம். நீ இழந்த ஒவ்வொரு உரிமையும் பெறுவதற்கு, மன்னிப்பு பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, நீ ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாக இருப்பதற்கு நீ காத்திருக்காதே. இன்று இப்பொழுதே இறைவன் உனக்கு விடுதலை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதைதான் யூபிலி ஆண்டிலே தெய்வம் நமக்கு கொடுக்கின்றார். அதற்கான முதல் துவக்கமே என்ன அப்படின்னா, இந்த யூபிலி ஆண்டிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தெளிவு? முதல் தெளிவு, நான் தூய ஆவியானவர் குடிகொள்ளும் ஆலயம் என்ற ஒரு தெளிவு என்னிடத்தில் இருக்க வேண்டும். யார் குடிகொள்ளுகின்ற ஆலயம்? தூங்குறவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. எல்லாம் லட்டா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தூய ஆவியானவர் குடிகொள்ளுகின்ற ஆலயம் என்ற ஒரு தெளிவு, விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். தூய ஆவியானவர் யார்? சொல்லுங்க. தூய ஆவியானவர் யார்? இன்று தூய ஆவியானவரை பற்றிய ஒரு சரியான தெளிவு, புரியுதல், விசுவாசம் இங்கில்லை. தூய ஆவியானவர்னா யாருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்க. என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க. புறா. புறா. வேற? தீநாவு. வேற? அதுதான் தூய ஆவியானவரா? ஒரு புறாதான் தூய ஆவியானவரா? ஒரு நெருப்பு பிளவு நாவு தான் தூய ஆவியானவரா? இயேசுவில் பிரியமானவர்களே, எனக்கு இந்த தெளிவு இல்லாததால் தான்
நான் பாவத்திலே என்னுடைய வாழ்வை மீண்டும் மீண்டுமாக நான் என்ன செய்கின்றேன், உட்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். கேட்கிறேன், உங்க அப்பா பக்கத்துல இருந்தார் அப்படின்னா யாராவது இங்க களவு செய்வீங்களா? செய்ய மாட்டோம். அப்படித்தானே? நமக்கு உரிமையானவர்கள், நமக்கு அதிகாரத்தில், நமக்கு மேல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது யாராவது ஒரு தவறு பாவம் செய்வோமா? இருளை நோக்கி தான் போவோம். இருள தான் நம்ம பாவங்கள்லாம் இருக்கும். யாரும் இருக்கக்கூடாது, யாரும் சுற்றியும் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம பாவங்கள் எல்லாமே செய்யும். அப்படித்தானே? யாராவது இருக்கும் பொழுது நம்மை நாம் என்ன செய்வோம், நல்லவர்களாக காமித்துக் கொள்வோம். இன்று நான் துணிச்சலாக பாவம் செய்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவசிக்கவில்லை. தூய ஆவியானவர் என்பவர் ஒரு புறா என்பதை நான் நம்புகின்றேன். தூய ஆவியானவர் என்பவர் ஒரு பிளவு பெற்ற ஒரு அக்னி மயமான நாவு என்பதை நான் சொல்லுகின்றேன். ஆனால் அவர் இயேசுவை போல, இயேசுவால் எனக்கு கொடுக்கப்பட்டவர். இயேசுவை போல இயேசுவால் எனக்கு கொடுக்கப்பட்டவர். தொடக்க நூலிலே அதிகாரம் 4 இறைவசனம் 3 நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். இறைவார்த்தை தெக்க தெளிவாக சொல்லும். ஆண்டவர் சொல்லுவார், எனது ஆவி தவறழைக்கும் மனிதரிடத்திலே தங்காது. யாருடைய ஆவியா? யாருடைய ஆவி? கடவுளுடைய ஆவி தவறழைக்கும் மனிதரிடத்திலே தங்காது என்று சொல்கிறார். ஆனால் அந்த ஆவியானவரை தொடர்ந்து அந்த இறைவார்த்தை இருக்கும், அவன் வெறும் சதைதானே, தசைதானே, அவன் வெறும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறானே, அவனுடைய இருதய சிந்தனை எல்லாம் பாவமா இருக்கே, ஆகையால் அவனிடத்திலே என்னுடைய ஆவி தங்காது என்று சொன்ன அந்த ஆவியானவர் நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 14 இறைவசனம் 16, 17, 18 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அதில் இயேசு சொல்கிறார், நான் தந்தையிடம் செல்கிறேன், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடவில்லை, உங்களுக்கு மற்றொரு துணையாளரை நான் உங்களுக்கு தருவேன், அவர் என்னிடம் கேட்பதை அவர் உங்களுக்கு சொல்லுவார், நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக தூய ஆவியானவர் யார் என்றால் அவர் ஒரு துணையாளர். எப்படிப்பட்ட துணையாளர்? கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை போல எல்லா குணாதிசயங்களையும் பெற்றிருப்பவர். கிறிஸ்து என்னோடு எவ்வாறு நடந்து வந்தாரோ, கிறிஸ்து என்னோடு எவ்வாறு பேசினாரோ, கிறிஸ்து என்னை எவ்வாறு கண்டித்து திருத்தினாரோ, கிறிஸ்து எவ்வாறு நற்செய்தி பறைசாற்றினாரோ, கிறிஸ்து எவ்வாறு அற்புதங்கள் செய்தாரோ, கிறிஸ்து எவ்வாறு பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்தாரோ, கிறிஸ்து எவ்வாறு முடக்குவாதற்றோடு எழுப்பி நடக்க வைத்தாரோ, அதே போல் என்னாலும் என்னோடு உடனிருந்து நிறை உண்மையை நோக்கி என்னை வழிநடத்த என்னை ஒரு ஆலயமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றவர் தான் தூய ஆவியானவர். ஆக ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் ஒரு ஆவியானவர். தந்தை உலகத்தை படைத்தார், இயேசு உலகத்தை மீட்டார். தூய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறாரு? பல நேரங்கள் நம்ம சொல்லுவோம், வாரும் ஆவியானவரே. அங்க இருக்க வரல, அவர் ஏற்கனவே என்னுடைய இருதயத்திற்குள் இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 4 எடுத்து படித்து பாருங்கள். என்னிடத்திலே வாழ்வதரும் ஊற்றை எவராயும் கேட்பார் என்றால் அவருக்கு கொடுப்பேன். யாரை பற்றி அவர் பேசுகிறார் என்றால் தூய ஆவியானவரை பற்றியே பேசுகிறார். உன்னத கொடையான தூய ஆவியானவரை. ஆக என்னுடைய வாழ்விலே நான் உடலுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேன், உலக ரீதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், மாமிசமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேன். என்னிடத்திலே மனக்கசப்புகள் இருக்கின்றன, எரிச்சல் இருக்கின்றன, கோபம் இருக்கின்றது, களவு இருக்கிறது, பித்தலாட்டம் இருக்கிறது என்றால் நான் என்னிடத்திலே இருக்கின்ற ஆவியானவரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன செய்கிறேன்? அடக்கி ஆளுகின்றேன். படைத்தவரை அடக்கி ஆளுகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியருக்கு திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 30, 31 எடுத்து படித்து பாருங்க. பவுலுடைய அழகா சொல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்காதீர்கள். மீட்பு நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை அல்லவா அவர். ஆக முத்திரை என்ன? ஒரு அடையாளம். இப்ப இந்த அடையாளம், இந்த தூய ஆவியானவர் உங்களிடத்துல இல்லாமல், அவர் செழித்தோங்காமல், அவர் மகிழ்ச்சியாக இல்லாமல் மீட்பு எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் அனுதினமும் தூய ஆவியானவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான்
இந்த யூபிலி ஆண்டினுடைய மைய சிந்தனையே என்ன அப்படின்னா, உனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், உனக்குள் கடவுள் இருக்கிறார். The Lord is within you. இந்த ஆண்டவர் எனக்குள் படைத்த இறைவன், என்னை படைத்த இறைவன் எனக்குள் இருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் எனக்குள் இருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் காண்கின்றார். என்னுடைய பார்வையை அவர் பார்க்கின்றார். நான் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் அவர் கேட்கின்றார். என்னுடைய குணாதிசயங்கள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கின்றார். அதனால இறைவார்த்தை சொல்லும், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்திலே குடிகொள்ளும் ஆவியானவர் உன்னுடைய இருதய சிந்தனைகள் அனைத்தையுமே அலசி ஆராய்வார். என்னுடைய இருதய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கிறது? இந்த தவ காலத்திலே, இந்த மீட்பின் காலத்திலே, இந்த யூபிலி ஆண்டிலே நான் கேட்க வேண்டும். நான் ஒரு கத்தோலிக்க திருஆவியிலே பிறந்து வளர்ந்த என்னிடத்திலே தூய ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கிறிஸ்துனுடைய இரத்தத்தினுடைய சாட்சியாக எனக்கு கொடுக்கப்பட்டாரே, அந்த ஆவியானவரை என்னுடைய செயல்களின் மூலமாக நான் சந்தோஷப்படுத்துகின்றேனா? நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறேனா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? எதுக்காக வந்திருக்கோம்? நம்முடைய சந்தோஷத்தை தேடி வந்திருக்கிறோம். நான் இங்க போனா அது கிடைக்கும், நான் இங்க போனா அந்த வேண்டுதல். யாராவது இயேசுவை தேடி வந்திருக்கிறோமா? இயேசுவை அடைவதற்காக நான் வந்திருக்கிறேனா? இயேசுவை தேடி இங்க வந்து என்னுடைய விண்ணப்பம், ஆண்டவரே நான் உம்முடைய ஆவியானவரை மகிழ்ச்சிப்படுத்தணும். ஆண்டவரே என்னுடைய செயல்கள் எல்லாம் உம்முடைய செயல்களாக நான் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டேன். இறைவன் தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. அவரை முழுமையாக அடைந்து அவருடைய பிரசன்னத்திலே நடப்பதை மட்டுமே என்னுடைய வாழ்வினுடைய இலக்காக வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ராயல் மக்கள் எங்க நடந்தாங்க? ரோட்ல நடந்தாங்களா, பாலைவனத்துல நடந்தாங்களா? எங்க நடந்தாங்க? பாலைவனத்துல நடந்தாங்க. வெரி குட். இந்த பாலைவனத்துல இணைச்சட்டம் அதிகாரம் 8 இறைவசனம் 4 நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் இவ்வாறு சொல்லுவார், இஸ்ராயல் குலத்தை பார்த்து, இந்த 40 ஆண்டுகளும் உங்களுடைய ஆடை நைந்து போகவில்லை. என்னவா? இந்த ஆடை நைந்து போகவில்லை, உங்களுடைய பாதங்கள் வீக்கமாக இருக்கவில்லை. சாத்தியமா? சாத்தியமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம இந்த வருஷம் எடுக்கிறோம், ஒரு 10 வருஷம் தைக்க முடியுமா? டெய்லி நம்ம போடுறோம் அந்த ட்ரெஸ். 40 வருடங்கள் இந்த மக்கள் பாலைவனத்திலே நடந்தார்கள். பாலைவனம் என்றால் என்ன? இருள், அங்கலாய்ப்பு, கோபம், மனக்குழப்பம், கண்ணீர், இருளை சார்ந்த செயல்கள், திக்கற்ற ஒரு நிலை. இத்தகைய ஒரு பாலை நிலத்தில் இந்த இஸ்ராயல் மக்கள் நடந்து வர்றாங்க. இறைவார்த்தை சொல்லுது, இந்த 40 ஆண்டுகளும் உங்களுடைய ஆடை நைந்து போகவில்லை. அப்படின்னா என்னன்னா, உங்க ஆடை கிழிஞ்சு போகல. ஐயா, இந்த 40 ஆண்டு உங்க ஆடை கிழிஞ்சு போகலையா? நீங்க ரோட்டில் நடந்து போனாலே கால் வீக்கமாகும். இங்க பாலைவனத்தில் நடந்து வந்திருக்கிறாங்க. ஆனா இறைவார்த்தை சொல்கிறது, அவருடைய பாதங்கள் வீக்கம் எடுக்கவில்லை, அவருடைய பாதங்கள் வீங்கவில்லை. 10 ஆட்டி கீழே மலையில ஏறி 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 இறங்கணும்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இந்த 40 ஆண்டுகளும் எப்படி? ஏனென்றால் தெய்வம் அவர்களுக்கு முன்பாகவும் தெய்வம் அவர்களுக்கு மேலும் இருபக்கமாக இரவிலும் பகலிலும் விலகாத மேகமாக இருந்த அழகான ஒரு பாட்டு, பிரதர் பாடு. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஹல்லேலூயா. 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 இயேசுவில் பிரியமானவர்களே, எது நமக்கு ஆசீர்வாதம் என்றால், ஆவியானவருடைய உடனிருப்போடு அனுதினமும் என் வாழ்விலே அவர் முன்பாக செல்லக்கூடிய ஒரு உடனிருப்பு, அவர் என் மேலே விலகாத ஒரு மேகமாக நிற்கின்ற ஒரு உடனிருப்பு எனக்கு தேவை. 2 உடனிருப்பு. எனக்கு முன்பாகவும் தெய்வம் செல்ல வேண்டும், எனக்கு மேலும் அவர் இருக்க வேண்டும். கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேருக்கு முன்னாடி ஆண்டவர் போறாரு? எத்தனை பேருக்கு மேல அவருடைய பிரச்சனை இருக்கு? அதற்கேற்று நான் வாழ்க்கை வாழ்றேனா? ஆவியானவரை உணர்ந்து 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 அனுதினம் நான் வாழ்றேனா? அவரை நான் சுவைத்து வாழ்றேனா? அவருடைய குரலை கேட்டு வாழ்றேனா? ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
அனைவரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க. ஒரே ஒரு சிந்தனை தான், மீண்டும் மீண்டுமாக என்னுடைய இருதயத்திலே இருக்கின்ற ஆவியானவர் சந்தோஷமாக இருக்கிறாரா? என் ஆண்டவர் என்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறாரா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, இன்னொரு வரை நம்மை பாதுகாத்த இறைவன். இது இறை செய்தியிலே தெளிவாக சொன்னார், நீ தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். பவுலடியார் ஆணித்தரமான சொன்ன வார்த்தை, நீங்கள் அனைவரும் தூய ஆவியானவர் குடிகொள்ளும் ஆலயம். யார் ஒருவர் இந்த ஆலயத்தை அழிப்பாரோ அவரை தூய ஆவியானவர் அழித்து விடுவார், அவரை ஆண்டவர் அழித்து விடுவார். ஆனால் இன்றும் நாம் அழியாமல் இருக்கிறோமே, அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்ன? ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, என்னை வழிநடத்தும் ஆவியானவரின் சொல்லு. இந்த மலை மீது நான் ஏறி அமர்ந்து நிற்க எனக்கு ஒரு கிருபை தந்தீரே, நன்றி. குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், வருத்தங்களை ஒப்பு கொடுப்போம், மனபாரத்தை ஒப்பு கொடுப்போம், இன்னல்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க வாய் திறந்து, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லுங்க, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 24 சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சொல்லுங்க, எம்மை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மீண்டுமாக மீண்டுமாக நம்மை மறவாமல் நினைத்தாரே, அதற்காக நன்றி. இம்மட்டுமாக உதவின எபினேசர் இனியும் காத்திடுவார், நம்மை பலப்படுத்திடுவார். உன்னை நான் திக்கற்றவனாக விடப்போவதில்லை என்று சொன்னவர். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கல்வியத்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கல்வியத்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பரமா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே. சொல்லுவா, சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. விடுமா நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா. நன்றியின் படி கோடி கோடி பாடுங்க, பாடுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நிகழ்ச்சிகளுக்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆவியுடைய பிரசனத்திற்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அவருடைய கனிகளுக்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அவருடைய அபிஷேகத்திற்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அவருடைய மாறாத அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க வாய் திறந்து, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தலை மீது கரத்தை வைப்போமா? தலை மீது தலை மீது தலை மீது கரத்தை வைங்க. தலை மீது கரத்தை வைப்போம். எந்த இடத்திலே வியாதிகள் இருக்கிறதோ அந்த இடத்திலே விசுவாசங்களை மையப்படுத்தி என் தெய்வம் என்னோடு இருக்கிறார், நான் அச்சம் கொள்ளேன், நான் அஞ்சிட மாட்டேன், என்னிடத்திலே பயம் இல்லை, பயத்தின் ஆவி என்னிடத்தில் இல்லை, ஆற்றலின் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். என்னுடைய உடலுக்கு நோய்களுக்கு இடமில்லை, பேய்களுக்கு அங்கு இடமில்லை, சஞ்சலங்களுக்கு அங்கு இடமில்லை, கண்ணீருக்கு அங்கு இடமில்லை. என் தெய்வம் என்னோடு இருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்ல 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 நன்றிகள் சொல்ல 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 இந்த நன்றிகளிலே உடைய கண்ணீர் இருக்குமானால் என் தெய்வமே, இவ்வளவு அலைகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு புயல்களுக்கு மத்தியிலும் நான் உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி நான் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, என் நேசமானவரே, உம்மை நான் அன்பு செய்கிறேன், உம்மை நான் அன்பு செய்கிறேன். என்னை நீ தொட்டினே அதற்காக நன்றி, என்னை பலப்படுத்தினே அதற்காக நன்றி. இது அந்த மலையிலே என்னை கூட்டி சேர்த்து என்னை அச்சித்து புனிதப்படுத்தினே அதற்காக நன்றி. இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே, இந்த முதல் சனியிலே நீர் இந்த நாளிலே முன்குறித்து வைத்த எங்களை தேர்ந்தெடுத்தீரே அதற்காக நன்றி.
ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துவோம். நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுடைய இருதயத்தோடு அந்த நன்றி வார்த்தை வரட்டும். நன்றி 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 ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். இந்த மலையிலுடைய பிரசனத்திற்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய மாறாத பிரசனத்திற்காக நன்றி, உடைய வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தீர் அதற்காக நன்றி, உடைய பலவீனத்தை அகற்றி போட்டீர் அதற்காக நன்றி, உடைய கிருபையினாலே என்னை நிரப்பினீர் அதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாயை திறந்து பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உணர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரசனத்தோடு கூட நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துங்க. அந்த பலனோடு, அந்த ஆற்றலோடு, அந்த துதியோடு, இந்த கண்ணீரோடு, இந்த கவலைகளோடு கூட இந்த மலையில் ஆண்டவர் இருக்கிறார். உன்னோடு அவர் இளைப்பாறுகின்றார், இளைப்பாறுகின்றார். அவருக்கு நீ மிக உயர்ந்த ஒரு உன்னதமான கொடை. உன்னை அவர் அன்பு செய்கின்றார். உன் பெயரை தனது திருக்கரங்களுக்குள் பொறித்து வைத்திருக்கிறாரே. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். தெய்வத்தினுடைய பிரசனம் அசைவாடுகிறது, அதற்காக நன்றி. குழந்தை இல்லாமல் தவிப்பவருக்கு குழந்தை பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. நன்றி அப்பா. நோயோடு வந்தவர்களுக்கு நோயை அகற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. அந்தகார சக்திகளிடமிருந்து நீ விடுதலை கொடுத்தீர், அதற்காக நன்றி. நன்றி அப்பா. பேய்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்தீர், அதற்காக நன்றி. நன்றி அப்பா. மன்னிக்க முடியாத தன்மையிலிருந்து மன்னிக்கக்கூடிய பலனை கொடுத்தீர், அதற்காக நன்றி. நன்றி. தவக்காலத்தில் நான் ஒரு விடுதலையினுடைய ஒரு ஆணிவியராக இருக்கிறேன் என்பதை உணரச் செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி. கண்ணீரோடு விதைப்பவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான். கண்ணீரோடு விதைப்பவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். அமைதியா அமைதியா பாட ஒரு நேரம், ஜெபிக்க ஒரு நேரம், அமைதியாக அவருடைய குரலை கேட்க ஒரு நேரம். மாண்பீர் கீதம். பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தோ இனி மறைந்த முடிவை பெருக புதிய நியம முறைகள் வருக உலகளாலே மனிதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
புகழ்ச்சி என்றும் தேவன் ஆகுதாவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியர்ப்பிக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.